அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்று பார்க்கக்கூடிய மூலிகை சிறு செற்படை. சிறு செற்படை பற்றி ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்கோம். சிறு செற்படையில் உப்படுத்தும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். போகர் நூலில் 7000லேயும் இந்த பாக்க இருக்குது. போகர் 7000 முதல் கண்டத்திலேயே இருக்குது. அதேமாரி அந்த கற்ப நூல்லையும் இந்த மருத்துவத்தை பற்றி இருக்குது. அதாவது சிறு செற்படை, குப்பை மேனி, கரிசலாங்கண்ணி, இந்த மூன்றையும் நம்ம நிழல் பாடம் செய்து கற்பம் மருந்தாக சாப்பிடும்போது இது மிக உயர்ந்த கற்பம். ஏற்கனவே நிழலில் நம்ம காய போட்டு குப்பை மேனியும் கரிசலாங்கண்ணியும் வச்சுருக்கோம். இதையும் காய போட்டு ரெடியாக இருக்குது. காய கற்பம்னு எடுக்கும்போது பூ பூக்கிறதுக்கு முன்னால் இந்த இருக்குங்க, இந்த பருவத்தில் எடுக்கணும். உப்பு எடுக்கணும்னு சொல்லும்போது நல்லா பெருசாகி விளைஞ்சி முத்தின பருவத்தில் நம்ம எடுக்கணும். அப்படின்னா தான் அதில் உப்பு வரும். அப்போ இதை நம்ம காயகற்பம் எடுக்கும்போது குப்பை மணியை அப்படித்தேன், கரிசலாங்கண்ணியை அப்படித்தேன், பூக்கு மேலே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, காயப்போட்டு கற்பமாக ரெடியாக இருக்குது. இதை அதுக்கு அதிகமான சக்தி விட்டதுக்காக வேண்டி இப்போ இந்த பிடுங்கிக்கிட்டு இருக்கேன். இது இந்த சாரை எடுத்து மீண்டும் 6 தடவை வரைக்கும் நம்ம பாவனை பண்ணும்போது, அதாவது சிறு செற்படியிலையும் பாவனை பண்ணணும், கரிசலாங்கண்ணிலையும் பாவனை பண்ணணும், குப்பை மண்ணிலையும் பாவனை பண்ணணும். அப்போ அப்படி பாவனை பண்ணி எடுக்கும்போது அது உயர்ந்த கற்பமாக மாறும். தாசி வீடு சென்ற தருதலுக்கு செற்படி கொடுக்குன்னு உயரும். அதுமாதிரி மற்ற நூல்லையும் சிறு செற்படையை பற்றி நிறையா சொல்லி வராங்க. அதனால் சிறு செற்படை ஒரு உயர்ந்த கற்ப மருந்து மட்டும் இல்லாமல், இன்றைக்கி ஆண்மை சக்தியே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த 3 மருந்து அதிகமான காமத்தை தூண்டக்கூடியது. அதே நேரத்தில் அதிகமான காமத்தினால ஒரு சில விளைவுகள் நோய்கள் வந்துருச்சுன்னா அந்த நோயை குணப்படுத்துவதிலையும் இந்த சிறு செற்படை முக்கிய பங்கு வகிக்கு. அப்போ நம்ம செய்த கற்ப மருந்தில் புறமே அதுக்கு பவர் ஏற்றி அதுக்கு பாலில் பிட்டவியல் செஞ்சு கொடுக்கும். இதுலேயே இன்னொரு முறையும் இருக்குது. அதாவது நீலினும் ஒன்னானவரி, பொட்டலை கரிப்பான், வல்லாரை, காகனம், இப்படி அதுலேயும் இந்த குப்பை மேனி சேரும், எல்லாமே சேரும். அது ஒரு 6 மூலிகை வரும். அதுவும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே 20 நாள்லேயே சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு காமத்தை உண்டு பண்ணும். அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆன்மீக நிலையிலேருந்து கொஞ்சம் அமைதியாகி கொஞ்சம் தியானங்கள்லாம் பண்ணி இந்த மருந்தை 48 நாள் முடிச்சிருங்க. உங்களுக்கு அழியாத தேகம் மாதிரி ஏற்கனவே நான் பல நூல்களெல்லாம் சொல்லியிருக்கேன். காயகற்ப மருந்துகள் ஆக்க சக்திக்கும் பயன்படுத்தலாம், அழிவு சக்திக்கும் பயன்படுத்தலாம். ஆக்க சக்திங்கும் போது நம்ம ஞான வழியில் போகும்போது தியானம் பண்ணி அதிகமாக போகும்போது அதிகமான உடம்பு அதாவது நம்முடைய குண்டலி சக்திகள் எல்லாமே ஏறி அந்த சக்கரம் பூரா கரெக்டாக வேலை செஞ்சு நம்முடைய ஆன்மா ஒரு நல்ல பிரகாசித்து நல்ல முறையில் ஒரு வழிக்கு நம்ம கொண்டு போவோம். அதே நேரத்தில் அழிவு சக்திங்கும்போது பெண்கள் மோகம் விழுவதும் இல்லாமல் அதோடைய இது அதிகமாக கிடைக்கும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா பெண்கள் வலியை வர்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் கிடைக்கும். இது அந்த காயகற்பத்தோடைய இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வசிய மூலிகையும் கூட. அதாவது
கரிசலாங்கண்ணியும் வசிய மூலிகை, குப்பைமேனியும் வசிய மூலிகை, சிறுசெற்பொடியும் வசிய மூலிகை. அப்போ இது நம்ம சாப்பிடும்போது பயங்கரமான எண்ணங்கள்லாம் உருவாகவும் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆன்மீக நிலையில் கொண்டு போகும்போது அதிகமான நமக்கு நன்மை தரும். அதனால் எல்லாருமே ஒரு ஆக்கசக்திக்கு பயன்படுத்தி கொண்டு வாங்க. அருமையான கற்பக மருந்துலாம் இருக்குது. அது பக்கத்திலே இருக்குது பாருங்கள். இது பெரிய செற்படை. நிறைய பேர் பெரிய செற்படை தான் சிறு செற்படைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது நாங்கள் பல இடத்துல உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம கடையினா பல வருஷங்களாக நம்ம மருந்துக்கு பயன்படுத்தி வரதில் சிறு செற்படை நிறையா நம்ம சொல்லிகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் எடுத்துக்கிற ஒரு கண்மா பகுதி, ஒரு சுத்தமான நல்ல மண்ணுள்ள பகுதி. அதனால் நம்முடைய மருந்தை தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு மண்டலத்துக்கு தேவையானதை உங்களுக்கு நாங்கள் தரோம். என்னுடைய ஃபோன் நம்பரில் நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசி மருந்து வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.